நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். இன்றைய பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா, கேதுவின் காரகத்துவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி விரிவாக பார்க்க போகின்றோம். போன பதிவில் ராகுவின் காரகத்துவங்களை பற்றி பார்த்தோம். அதுக்கு நல்ல ஆதரவு கொடுத்தீங்க. அதுக்கு சந்தோஷமாக இருந்தது. நிறைய பேர் கூப்பிட்டும் பாராட்டி இருந்தீங்க. அது மிக மகிழ்ச்சியான அமைப்பாக இருந்தது. இன்றைய பதிவில் கேதுவின் காரகத்துவங்களை பற்றி பார்ப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி 9 கிரகத்தினுடைய காரகத்துவங்களையும் 12 ராசிக்கான காரகத்துவங்களையும் பாவகத்தினுடைய காரகத்துவங்களையும் இணைத்து பலன்கள் எடுக்கும் பொழுது மிக துல்லியமான அமைப்புகளை வரக்கூடிய அமைப்பாகும். ஆக கேதுவின் காரகத்துவங்களுக்கு என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். எந்த ஜாதகத்திலுமே கேது வேறு கிரகங்களோடு சேராமல் தனித்து இருப்பது நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்பாகும். மற்ற கிரகங்களோடு சேரும் பொழுது அந்த கிரகத்தின் ஆதிபத்திய காரகத்துவங்களை கடுமையாக பாதிப்பார் கேது. செவ்வாய் கிரகத்திற்குரிய பலன்கள் அனைத்துமே கூடுமானவரை கேதுவிற்கும் பொருந்தும். பாவ கிரகமான கேது பாவ விமோச்சனத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். ஏன்னா நம்முடைய கர்மாவை அனுபவித்து கழிக்கக்கூடிய அமைப்பு கேது தருவார். அவ்வளவுதான். அதனாலதான் பாவ விமோச்சனத்தை அவர் தருகிறார். என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கேது குறிப்பார் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். தனிமையை குறிக்கக்கூடியவர், தனிமை விரும்பியாக இருப்பார்கள். தன்னம்பிக்கை தகர்ந்து போகக்கூடிய நிலை, தன்னை பற்றி அதிகமாக சிந்திக்கக்கூடிய நிலை, தன் பிரச்சனைகளை பெரிதும் பேசக்கூடிய நிலையாக இருக்கும். ஞானத்தை குறிக்கக்கூடியவர், மாதாகாரகர் என்று அழைக்கப்படக்கூடியவர், தாய் வழி பாட்டன் வம்சத்தை குறிக்கக்கூடியவர். மோட்சம், ஆன்மீகம், சிவபக்தி, அதீதமான வழிபாடு, எந்நேரமும் பூஜை புனஸ்காரம் விரதம் அப்படின்னு ஈடுபடக்கூடிய அமைப்பு, பக்தி நெறி சிந்தனை, ஞான சக்தி, பகைவரை முறியடித்தல், கைராசியான கை தேர்ந்த மருத்துவர்களை உருவாக்குவதில் கேது சிறந்தவர் ஆவார். வைராக்கியம் என்றாலே கேது முரட்டு வைராக்கியம், வீண் வைராக்கியத்தை கொடுக்கக்கூடியவர். நூல் நெசவு, டெய்லரு, கத்திரிக்கோளை குறிக்கக்கூடியவர். ஆவிகள் தொடர்பு, ஆவிகள் ஆராய்ச்சி, ஆவி எங்கே போகுது, ஆவி எங்கே இருக்கு, இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் எல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு கேது குறிப்பார். மறைந்து வசித்தல், ஒரு இடத்துல இருந்து வெளியில தெரியாம மறைவாக வசிக்கக்கூடிய நிலை. துர்தேவதைகளின் அனுகிரகம் கேதுவினால கிடைக்கக்கூடிய நிலை உண்டாகும். போலி ஆவணங்கள் தயாரிப்பது, தவறான செய்தியை பரப்புபவர்கள் ரூமர் கிளப்பி விடுறது எல்லாமே கேது தான். கிரிமினல் வழக்குகள், திருட்டு கணக்கு எழுதுவது, ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் தயாரிக்கக்கூடிய அமைப்பு, லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி எல்லாமே கேது குறிப்பார். அடுத்தவர்கள் சொத்தை அபகரிப்பது, போலி பொருட்களை தயாரிக்கக்கூடியவர்கள், தரமற்ற பொருட்களை தயாரித்து விற்கக்கூடிய அமைப்பு எல்லாமே கேது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அதீதமான கர்மாவை சேர்த்துக்கிட்டே போகிறாங்கன்னு அர்த்தம். அதனால கேது விட்டுருவார். நல்ல நூலை விட்டு பிடிப்பார். நல்ல எவ்வளோ தூரம் ஆடுறாங்களோ ஆடணும் விட்டுட்டு கடைசி இதுக்கான தண்டனைகள், கடுமையான தண்டனைகளாக தருவார். இந்த மாதிரி போலி பொருட்கள் தயாரிக்கிறது, லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி, அடுத்தவர்களுடைய சொத்தை அபகரிப்பது, தேவையில்லாமல் ஒரு ப்ராப்பர்ட்டி லிட்டிகேஷனை ஏற்படுத்துவது, வில்லங்கத்தை ஏற்படுத்துவது, இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் கேது தருவார். அதுக்கு அடுத்தப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸு, ஆல்கஹால் அதை பற்றி இருக்கக்கூடியதெல்லாம் கேது குறிப்பார். மோட்சத்தை பற்றி சிந்தனைகள் அதிகமாக கொடுக்கக்கூடியவர். அதிகம் அலட்டி கொள்ளாமல் அமைதியாக இருக்கக்கூடிய நிலை கேது குறிப்பார். எதிலும் அதிகமான ஈடுபாடு காட்டாமல் இருப்பது, அறிவோடும் ஆற்றலோடும் செயல்படக்கூடிய அமைப்பு கேது குறிப்பார். எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருப்பது, ஜென் நிலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருப்பாங்க. பணம் வந்தாலும் சரி போனாலும் சரி அதிகம் அலட்டி கொள்ளாமல் இருக்கக்கூடிய நிலை. விஷயங்களை மனதில் வைத்து பூட்டி வைப்பது, ரகசியமாக வைப்பது, விரக்தியாக நடந்து கொள்வது, அகங்காரத்தோடு பேசுவது, ஞானச்செருக்கு எல்லாமே கேது குறிப்பார். ஞானச்செருக்குக்கு எப்பொழுதுமே கேது அதிபதியாக வருவார். தொழில்களில் பார்க்கும் பொழுது மெடிக்கல், டிரான்ஸ்போர்ட், பூஜை சாமான் கடை, கோயிலுக்குள்ள என்ன கடை வச்சிருந்தாலும் கேது குறிப்பார். தெய்வீக பொருட்கள், சாமி தொடர்பான பொருட்களை விற்கக்கூடியது, சாமி தொடர்பாக இருக்கக்கூடிய படங்கள்லாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே கேது தான் குறிப்பார். போட்டோ ஃப்ரேம் கடை எல்லாமே கேது குறிப்பார். எலக்ட்ரிக்கல் ஹார்ட்வேர் கடையை குறிப்பார். புரோகிதம் செய்வது, ஹோமம் செய்வது, வெளிதேச வாழ்க்கையை குறிக்கக்கூடியவர். கதிர்வீச்சு கருவியை குறிக்கக்கூடியவர். கோர்ட்ல வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, மறைந்து வாழ்வது, ஜோதிடத்தை குறிக்கக்கூடியவர். அறக்கட்டளை நிர்வாகம்னு செயல்படக்கூடிய அமைப்பு, சமூக சேவையை குறிக்கக்கூடியவர் கேது. ஆக இங்க நீங்க இந்த ரெண்டையும் பார்க்கணும். அவரு நல்ல விதமாகவும் பலன்களை செய்வாரு, தீய விதமாகவும் பலனை செய்வாரு. ஆக நாம கர்மாவை தீர்க்க போறோமா அல்லது கர்மாவை சேர்த்துக்கொள்ள போறோமா, பாவகிரகமான கேதுவின் மூலமாக நமக்கு பாவ விமோச்சனம் தேட போறோமா, இல்ல பாவகிரகமான கேதுவின் மூலமாகவே பாவத்தை சேர்த்துக்கிட்டே போக போறோமா, ரெண்டையுமே கேது குறிச்சுக்கிட்டே வருவார். அது நமது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து மாறுபாடு ஏற்படும். பின்னக்கூடிய இடங்கள் எல்லாத்தையுமே கேது குறிப்பார். பனியன் துணியெல்லாம் பின்றாங்க பார்த்தீங்கன்னா, பனியன் துணிகள் நெய்யக்கூடிய இடங்கள் எல்லாமே கேது குறிப்பார். பஞ்சாயத்து செய்து காசு சம்பாதிக்கக்கூடிய நிலை, நைட் டியூட்டி பார்க்கக்கூடிய நிலை, பருத்தி, காஃபி எல்லாத்தையுமே கேது குறிக்கக்கூடிய நிலையாகும். நோய் நடக்கும் பொழுது சின்ன சின்ன கொப்பளங்களை குறிக்கக்கூடிய நிலை, லோ பிபி, காது கேளாமை உண்டு பண்ணுவார் குருவோடு சேரும் பொழுது, பேச்சில் குறைபாடு ஏற்படுத்துவார் புதனோடு சேரும் பொழுது, நுரையீரலில் பிரச்சனைகள் உண்டு பண்ணுவார், கண் வலி, வயிற்று வலி ஏற்படுத்துவார், உடம்பு வலி ஏற்படுத்துவார், என்னவென்றே தெரியாத
காரணங்களால் வரக்கூடிய நோய்கள் அனைத்துமே கேது குறிப்பார். ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிட போய் அது வேற ஒரு நோயாக மாறக்கூடிய நிலை, சைடு எஃபெக்ட்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த சைடு எஃபெக்டை பூராமே கேது தான் குறிப்பார். வெட்டு புண்களை குறிக்கக்கூடியவர். பொதுவாகவே மாற்றம் என்றாலே கேது. வெட்டி விடுதல் எதிலுமே இறுதியான நிலையை குறிக்கக்கூடியவர் கேது. விரக்தியான மனநிலையை குறிக்கக்கூடியவர். ஊசி நூலையும் குறிக்கக்கூடியவர் கேது. மூலிகை, பூமிக்கு கீழேந்து கிடைக்கக்கூடிய வேர்கள், கிழங்குகள் அனைத்துமே கேது குறிப்பார். ஆக கேதுவினுடைய காரகத்துவங்களை டீப்பாக இன்னைக்கு பார்த்தோம். இதெல்லாம் பால பாடம். நிச்சயமாக ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறவர்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்போதான் ஜோதிடத்தில் மென்மேலும் வளரக்கூடிய நிலைகள் உண்டாகும். இந்த மாதிரி கேதுவினுடைய காரகத்துவங்களை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக கேட்குறீங்கன்னா ஒரு லைக் பட்டனை போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.